Hi guys, நான் welcome to Arapedia. So இப்போ நம்ம matter in our surrounding CBSE class line வந்து chapter 1ல part 2 வந்து பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Can matter change its state? So matter அல்ல state வந்து change பண்ண முடியுமா? So நமக்கு தெரிஞ்சிருக்கும். We all know from our observation that water can exist in 3 states of matter. So water வந்து பார்த்தீங்கன்னா 3 states of matterல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட், அதாவது ஐஸா, லிக்விட் ஆஸ் அ ஃபெமிலியர் வாட்டர், அதாவது வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்குது. கேஸ் ஆஸ் வாட்டர் வேப்பர், ஸோ வாட்டர் வேப்பராக கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்குது, அதாவது வாட்டர் இருக்குது. What happens inside the matter during this change of state? What happens to the particles of matter during the change of states? How does the change of state take place? We need answers to these questions, isn't it? ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கிறப்போ அந்த மேட்ருக்குள்ளே என்ன நடக்கும், அந்த மேட்ருக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன ஆகும், என்ன சேஞ்ச் நடக்கும், ஸோ இது எப்படி நடக்கும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பதில் தேவை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி மூலம் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ 1.4.1 எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் மூலிமா என்னென்ன எஃபெக்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவிட்டியில் பார்க்கலாம். Take about 150 gram of ice in a beaker and suspend a laboratory thermometer so that its bulb is in contact with the ice. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் ஆஃப் ஐஸை வந்து ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெபார்ட்ரி தெர்மோமீட்டரில் அதை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் வித் ஐஸ், ஸோ ஐஸோட கான்டாக்டில் இருக்க சொல்கிறாங்க. Start heating the beaker on a low flame. Note the temperature when the ice starts melting. So லோ ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீக்கரை ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நோட் பண்ண சொல்கிறாங்க. நோட் த டெம்பரேச்சர் when all the ice has converted into water. ஸோ எல்லா ஐஸும் வாட்டரை கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண சொல்கிறாங்க. ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் ஃபார் திஸ் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் டு லிக்விட் ஸ்டேட். ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் லிக்விட் ஸ்டேட் இந்த அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. Now put a glass rod in the beaker and heat while stirring till the water starts boiling. ஸோ பாயில் வரவொன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த வாட்டரை வந்து ஹீட் பண்ண சொல்கிறாங்க. கீப் அ கேர்ஃபுல் ஐ ஆன் த தெர்மோமீட்டர் ரீடிங் till most of the water has vaporized. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் வேப்பரைஸ் ஆனதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர் வந்து ஒரு கேர்ஃபுல் ஐ வைக்க சொல்கிறாங்க, அதாவது அதை நல்லா பார்க்க சொல்கிறாங்க. Record observation for the conversion of water in the liquid state to the gaseous state. ஸோ அந்த வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்லேருந்து gaseous state வர அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. On increasing the temperature of solid, the kinetic energy of the particle increases. Due to the increase in kinetic energy, particle starts vibrating with greater speed. ஸோ சாலிடோட டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா the kinetic energy of the particle increases. ஸோ அதோட kinetic particles வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. The particles start vibrating with greater speed. ஸோ கைனடிக் எனர்ஜி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. The energy supplied by heat overcomes the force of attraction between the particles. ஸோ இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக மாறுது. The particles have their fixed position and move freely. Stage is reached when the solid melts and is converted into liquid. ஸோ அதோட ஃபிக்ஸ்டு பொசிஷனெல்லாம் அது லீவ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. The minimum temperature at which the solid melts to become a liquid at atmospheric pressure is called melting point. ஸோ எந்த மினிமம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் வந்து ஒரு லிக்விடாக அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் மாறுதோ அது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட்டிங் பாயிண்ட் சொல்கிறாங்க. The melting point of a solid is an indication of the strength of the force of attraction between particles. ஸோ இது ஒரு சாலிடோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. The melting point of ice is 273.15 K. The process of melting, that is the change of solid in state into liquid state, is also known as fusion. When a solid melts, its temperature remains the same. So where does the heat energy go? So melting point of ice வந்து பார்த்திங்கன்னா 273.15 K. ஸோ இதில் 273.15 K என்னென்னு பார்த்திங்கன்னா அது 0 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த பேஜோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டில் வந்து 0 டிகிரி செல்சியஸ், அதாவது இந்த 273.15 K இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 273.15 K. Change of solid state into liquid state is also known as fusion. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூஷன் கூட சொல்லலாம். when a solid melts its temperature remains the same. So where does the heat energy go? ஸோ ஒரு சாலிட் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அதோட ஹீட் எனர்ஜியில் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலிடை மெல்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி வந்து இது எடுத்துக்குது. ஸோ ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் எனர்ஜி யூஸ் ஆகுது. யூ மஸ்ட் ஹவ் observed during the experiment of heat melting that the temperature of the system does not change after the melting point is reached till all the ice melts. This happens even though we continue to heat the beaker. That is, we continue to supply heat. This heat gets used up in changing the state by overcoming the force of attraction between the particles. So in the heat energy வந்து பார்த்தீங்கன்னா அந்த force of attraction வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. As this heat energy is absorbed by the ice without showing any rise in temperature, it is considered that it gets hidden into the contents of the beaker and is known as the latent heat. So இந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாததுனால இந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக்கருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட்னு சொல்கிறாங்க. The word latent means hidden. The amount of heat energy that is required to change 1 kg of solid into liquid at atmospheric pressure at its melting point is known as the latent heat of fusion. So 1 kg of solid into liquid at normal atmospheric pressure வந்து பார்த்தீங்கன்னா at its melting point. ஸோ அந்த மெல்டிங் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா latent heat of fusion சொல்கிறாங்க. So particles in water at 0 degrees Celsius have more energy as compared to particles in ice at the same temperature. When we supply heat energy to water, particles start moving even faster. At a certain temperature, a point is reached when the particles have enough energy to break free from the force of attraction of each other. At this temperature, the liquid starts changing into gas. The temperature at which a solid starts boiling at the atmospheric pressure is known as its boiling point. Boiling is a bulk phenomena. Particles from the bulk of the liquid gain enough energy to change into vapor state. ஸோ நம்ம வந்து வாட்டருக்கு வந்து ஹீட் எனர்ஜி கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட பார்ட்டிகல்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. அட் சர்டன் டெம்பரேச்சர் பாயிண்ட் இஸ் ரீச் when the particles have enough energy to break free from the force of attraction of each other. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பிரேக் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்குது. At this temperature the liquid starts changing into gas. ஸோ கேஸாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. The temperature at which liquid starts boiling at the normal atmospheric pressure is known as its boiling point. ஸோ நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அதோட ஒரு லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆகுதோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் சொல்கிறாங்க. பாயிலிங் இஸ் அ பல்க் ஃபினாமினா. பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த பல்க் ஆஃப் த லிக்விட் கெயின் எனஃப் எனர்ஜி டு சேஞ்ச் இன்டு வேப்பர் ஸ்டேட். ஸோ இந்த பாயிலிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்க் ஃபினாமினா. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனஃப் எனர்ஜி வந்து கெயின் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் ஸ்டேட்டுக்கு வந்து மாறுது. ஃபார் வாட்டர் திஸ் டெம்பரேச்சர் இஸ் 373 Kelvin, அதாவது 100 degree Celsius plus that is equal to 273 plus 100 that is equal to 373 Kelvin. Can you define the latent heat of vaporization? Do it in the same way as we have defined the latent heat of fusion. Particles in steam, that is water vapor at 373 Kelvin 100 degree Celsius have more energy than water at the same temperature. This is because particles in the steam have absorbed extra energy in the form of latent heat of vaporization. ஸோ சாலிட் ஸ்டேட் வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டாக மாறுது. ஸோ லிக்விட் ஸ்டேட்டை நம்ம ஹீட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேட்டாக மாறுது. ஸோ அதே கேஸ் ஸ்டேட்டை ஹீட் பண்ணுறப்போ லிக்விட் ஸ்டேட்டாகவும், லிக்விட் ஸ்டேட்டை ஹீட் பண்ணுறப்போ அதாவது சில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சாலிட் ஸ்டேட்டாகவும் மாறுது. ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுமோ அதே சேம் வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ particles in water vapor at 370
Kelvin have more energy than water at the same temperature. So 100 degree Celsiusல இருக்கிற வாட்டரை விட 100 degree Celsiusல இருக்கிற ஸ்டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா the particles in steam have absorbed extra energy in the form of latent heat of vaporization. So latent heat of vaporization வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுது. So we infer that the state of matter can be changed into another state by changing the temperature. We have learned that substance around us state from solid to liquid and from liquid to gas on application of heat. So இப்போ நம்ம நோட் பண்ணி பார்க்கலாம். Kelvin is the SI unit of temperature. So temperature உடைய SI unit வந்து பார்த்தீங்கன்னா Kelvin. 0 degree Celsius, that is 273.15 Kelvin. For convenience, we take 0 degree Celsius equal to 273 Kelvin after rounding of the decimal. So 0 degree Celsius வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 273.15 Kelvin சொல்லலாம். ஸோ கன்வீனியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 degree Celsius equal to 273 Kelvin சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணுறப்போ சொல்கிறோம். To change the temperature on the Kelvin scale to Celsius scale, you have to subtract 273 from the given value. ஸோ Kelvin scale வந்து Celsius scaleக்கு வந்து நம்ம மாற்றுறப்போ 273 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து subtract பண்ணணும். And to convert the temperature on the Celsius scale to Kelvin scale, you have to add 273. ஸோ அதே Celsius scale வந்து Kelvin scale மாற்றுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 273 வந்து ஆட் பண்ணணும். But there are some that change directly from solid state to gaseous state and vice versa without changing into liquid state. ஸோ நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்த்துருப்போம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து லிக்விடாக மாறும், லிக்விட் வந்து கேஸாக மாறும். ஆனால் சிலது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சாலிட் ஸ்டேட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டாக மாறும். ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், சப்ளிமேட். அதாவது சில சப்ஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்ளைம் ஆகும், அதாவது டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு கேஸ் ஆர் கேஸ் டு சாலிட். இப்போ இதை வந்து நம்ம ஆக்டிவிட்டியில் பார்க்கலாம். டேக் சம் camphor, crush it and put it in a china dish. Put an inverted funnel over the china dish. Put a cotton plug on the stem of the funnel as shown in figure 1.7. ஸோ கொஞ்சம் camphor வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணி சைனா டிஷ்ஷில் போட சொல்கிறாங்க. ஸோ அந்த சைனா டிஷ்ஷில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஃபனலை வந்து போட சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு காட்டன் ப்ளக்கை வந்து பார்த்திங்கன்னா வைக்க சொல்கிறாங்க. நான் ஹீட் ஸ்லோலி அண்ட் அப்சர்வ். ஸோ அதை வந்து ஹீட் பண்ண சொல்கிறாங்க. வாட் டு இன்ஃபார்ம் வந்து அபவ் ஆக்டிவிட்டி. ஸோ அது மேலே இருக்கிற நடந்த ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. A change of state directly from solid to gas without changing into liquid state is called sublimation. ஸோ டைரக்ட்லி சாலிட் டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சேஞ்ச் இன்டு லிக்விட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளிமேஷன் சொல்கிறாங்க. அண்ட் டைரக்ட் சேஞ்ச் ஆஃப் கேஸ் டு சாலிட் வித்தவுட் சேஞ்சிங் இன்டு லிக்விட் இஸ் கால்ட் டெப்போசிஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லேருந்து சாலிடாக மாறுது வந்து டெப்போசிஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 1.4.2 பார்க்கலாம். எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர். ஸோ சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷரில் என்னென்ன எஃபெக்ட்னு சொல்லுது. We have already learned that difference in various states of matter is due to the difference in distance between the constituent particles. What will happen when we start putting pressure and compress a gas enclosed in a cylinder? Will the particles come closer? Do you think that increasing or decreasing the pressure can change the state of matter? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மூலியமாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா என்ன ஆகும். ஸோ ஒரு கேஸ் வந்து நம்ம நல்லா கம்ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் கம் க்ளோசர், டு யூ திங்க் தட் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் தி ப்ரெஷர் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ வந்து பார்த்திங்கன்னா மேட்டரோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. Figure 1.5. By applying pressure, particles of matter can be brought close together. ஸோ ஒரு சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது, அது வந்து ஒரு பிஸ்டன் மூலிமா ப்ரெஸ் பண்ணுறாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன், ஸோ சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலிகுல் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்க்குறது. அப்ளைங் ப்ரெஷர் அண்ட் ரெடியூசிங் டெம்பரேச்சர் கேன் லிக்விஃபை கேஸ். ஹேவ் யூ ஹேர்ட் ஆஃப் சாலிட் carbon dioxide CO2? It is stored under high pressure. Solid CO2 gets converted directly into gaseous state on decreasing of pressure to 1 atmosphere
without coming into liquid state. This is the reason that solid carbon dioxide is also known as dry ice. ஸோ இந்த CO2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ஹை ப்ரெஷரில் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் வைக்கிறப்போ லோ ப்ரெஷரில் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா CO2 வந்து சாலிட் ஸ்டேட்க்கு கன்வெர்ட் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை ஐஸ்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது லிக்விட் ஸ்டேட்டாக மாறாது. டைரக்ட்லி ஃப்ரம் solid to gas and gas to solid. Thus we can say that pressure and temperature determine the state of substance, whether it will be solid, liquid or gas. ஸோ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும். இப்போது ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும், வெதர் இட் வில் பி சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். ஸோ சாலிடாக இருக்குமோ லிக்விடாக இருக்குமோ கேஸாக இருக்குமோ சொல்லி நம்மகிட்ட டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. சாலிட் டு லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஷன், லிக்விட் டு கேஸ் வந்து வெப்பரைசேஷன், கேஸ் டு சாலிட் வந்து பார்த்திங்கன்னா டிபாசிஷன். அதுவே சாலிட் டு கேஸ் வந்து சப்ளிமேஷன், கேஸ் டு லிக்விட் கண்டென்சேஷன், லிக்விட் டு சாலிட் சாலிடிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம நோட் பார்க்கலாம். அட்மாஸ்பியர் ATM, இட்ஸ் a unit of measuring pressure exerted by a gas. The unit of pressure is Pascal. ஸோ பாஸ்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட யூனிட். 1 atmosphere is equal to 1.01 into 10 to the power of 5 Pascal. ஸோ 1.01 into 10 to the power of 5 Pascal வந்து சொல்கிறாங்க. The pressure of air in atmosphere is called atmosphere pressure. The atmosphere pressure at sea level is 1 atmosphere and is taken as a normal atmosphere pressure. ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் சீல வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷரை எடுக்க முடியும். கொஸ்டின்ஸ். கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெம்பரேச்சர் டு செல்சியஸ் ஸ்கேல். ஸோ செல்சியஸ் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் டெம்பரேச்சர் வந்து மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன ஃபேஸில் வந்து நம்ம உங்களுக்கு சொன்ன ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏ வந்து ஃபைன் பண்ண முடியும். வாட் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் அட் 250 டிகிரி செல்சியஸ்? ஏ. ஸோ 250 டிகிரி செல்சியஸில் வாட்டரோட ஃபிசிக்கல் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 100 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் தான். ஸோ 250 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா கேஸாக தான் இருக்கும். ஸோ பி. 100 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா physical state of water வந்து பார்த்திங்கன்னா கேஸ். For any substance, why does the temperature remain constant during the change of state? ஸோ எந்த சப்ஸ்டன்ஸுக்கும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இப்போது கான்ஸ்டண்ட்டாக ரிமைன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து பிரிக்கிற மூலிமா அந்த ஹீட் எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகிறதுனால நம்மளோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக ரிமைன் ஆகுது. சஜஸ்ட் அ மெத்தட் டு லிக்விஃபை அட்மாஸ்பியரிக் கேஸ். ஸோ அட்மாஸ்பியரிக் கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பாயிலிங் பாயிண்ட் இல்லாததுனால ஹை ப்ரெஷர் கொடுக்கறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அட்மாஸ்பியரிக் கேஸை லிக்விஃபை பண்ண முடியும். எவாப்பரேஷன். Do we always need to heat or change pressure for changing the state of matter? Can you quote some example from everyday life where change of state from liquid to vapor takes place without the liquid reaching its boiling point? Water when left uncovered slowly changes into vapor. Wet clothes dry up. What happens to the water in the above two examples? We know that particles of matter are always moving and are never at rest. At a given temperature in any gas, liquid or solid, there are particles with different amount of kinetic energy. In the case of liquid, a small fraction of particles at the surface having higher kinetic energy is able to break away from the force of attraction of other particles and gets converted into vapor. This phenomena of change of liquid into vapor at any temperature below its boiling point is called evaporation. So evaporation. So first வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம வந்து ஹீட் இல்லைனா ப்ரெஷர் வந்து சேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் மேட்டரை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிடே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வந்து வேப்பரை சேஞ்ச் பண்ணுறவங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். வித்தவுட் லிக்விட் ரீச்சிங் த பாயிலிங் பாயிண்ட். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வந்து கேஸாக கன்வெர்ட் ஆகுது. wet clothes dry up. Water when left uncovered slowly changes into vapor. ஸோ வாட்டர் வந்து நம்ம வந்து திறந்து வச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோலி வந்து வேப்பரை வந்து சேஞ்ச் ஆகுது. வெட் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகுது.
ஸோ இது எல்லாமே வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. we know that particles of matter are always moving and are never at rest. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டரோட பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ at given temperature in any gas, solid or liquid, there are particles with different amount of kinetic energy. ஸோ எந்த டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ், லிக்விட், சாலிடில் particles வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் லிக்விட்ஸ் a small fraction of particles at the surface having higher kinetic energy. ஸோ இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல் அட் த சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி பிரேக் ஆகிடும் ஃப்ரம் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் த அதர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கெட் கன்வெர்டட் இன்டு வேப்பர். This phenomena of change of liquid into vapor at any temperature below its boiling point is called evaporation. ஸோ அதோட பாயிலிங் பாயிண்ட்டு கீழே எந்த டெம்பரேச்சர்லையும் இந்த மாதிரி நடக்கிற ஃபினாமினா வந்து பார்த்திங்கன்னா அதோட எவாப்ரேஷன் சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாப்ரேஷன். ஸோ எவாப்ரேஷனோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி வரோம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் வித் அன் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி 1.14 take 5 ml of water in a test tube and keep it near a window or under a fan. ஸோ 5 ml of water வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் வைக்க சொல்கிறாங்க. அதை விண்டோவுக்கு பக்கத்தில் இல்லைனா ஒரு ஃபேனுக்கு கீழே வந்து வைக்க சொல்கிறாங்க. Take 5 ml of water in an open china dish and keep it near a window or under a fan. Take 5 ml of water in an open china dish and keep it inside a cupboard or in a shelf in your class. Record the room temperature. Record the time or day taken for the evaporation process of the above case. Repeat above 3 steps of the activity on rainy day and record your observation. What do you infer about the effect of temperature, surface area and wind velocity on evaporation? ஸோ 5 ml of water வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் விண்டோக்கு பக்கத்தில் இல்லைனா ஃபேனுக்கு கீழே வந்து வைக்க சொல்கிறாங்க. 5 ml of water வந்து ஒரு ஓப்பன் சைனா டிஷ் வந்து விண்டோ பக்கத்தில் என்ன ஒரு ஃபேனுக்கு கீழே வைக்க சொல்கிறாங்க. சைனா டிஷ்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப் அண்ட் சாஸர் பார்த்துருப்போம். ஸோ அந்த சாஸர் வந்து பார்த்திங்கன்னா சைனா டிஷ். 5 ml of water in an open china dish in the and keep it inside a cupboard or on a shelf in your class. ஸோ ஷெல்ஃபுக்குள்ளேயோ இல்லைனா ஒரு கபோர்டுக்குள்ளேயோ வந்து வைக்க சொல்கிறாங்க. ரெக்கார்ட் த ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாளில் இல்லைனா எவ்வளோ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவாப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிப்பீட் த above 3 steps of the activity on a rainy day and record observation. ஸோ இது மூணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெய்னி டேல செய்ய சொல்கிறாங்க. வாட் டு இன்ஃபர் about the effect of temperature, surface area and wind velocity. ஸோ இந்த டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் ஏரியா, விண்ட் வெலாசிட்டியில் என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கேட்க சொல்லுங்கள். You must have observed that the rate of evaporation increase with an increase of surface area. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக எவாப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. We know that evaporation is a surface phenomena. If the surface area is increased, the rate of evaporation increases. For example, while putting clothes for drying up, we spread them out. So increase in surface area. So evaporation வந்து ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினாங்கிறதுனால அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறப்போ ரேட் ஆஃப் எவாபரேஷன் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து க்ளோத்ஸ் ட்ரை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணோம் தான் அது நல்லா ட்ரை ஆகும். அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வித் த இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் மோர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கெட் இனஃப் கைனடிக் எனர்ஜி டு கோ இன்டு வேப்பர் ஸ்டேட். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் வந்து அது ஈஸியாக அதிகமாகும். A decrease in humidity. So humidity decrease ஆகுதுன்னா the amount of water vapor present in air. The air around us cannot hold more than a definite amount of water vapor at a given temperature. If the amount of water in air is already at a rate of evaporation, the rate of evaporation decreases. So humidity வந்து பார்த்திங்கன்னா ஏரில் ப்ரெசென்ட் இருக்கிறது வாட்டர் வேப்பர். ஸோ ஏர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவுக்கு வாட்டர் வேப்பர்லாம் எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து ஏரில் ஏற்கனவே இருக்குதுன்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரால் வாட்டர் வேப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்க முடியாது. அண்ட் இன்க்ரீஸ் இன் த விண்ட் ஸ்பீட். இட் இஸ் காமன் அப்சர்வேஷன் தட் clothes dry faster on a windy day with the increase in wind speed. The particles of water vapor move away with the wind, decreasing the amount of water vapor in the surrounding. So windy day வந்து பார்த்தீங்கன்னா விண்டோட ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த க்ளோத்க்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் வேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுறதுனால நமக்கு டிக்ரீஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இந்த சரௌண்டிங். ஸோ வாட்டர் வேப்பரோட
அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஹவு டஸ் எவாப்ரேஷன் காஸ் கூலிங்? ஸோ எவாப்ரேஷன் வந்து எப்படி கூலிங் வந்து காஸ் பண்ணுது? In an open vessel, the liquid keeps on evaporating. The particles of liquid absorb enough energy from the surrounding to regain the energy lost during the evaporation. This absorption of energy from the surrounding makes the surrounding cold. ஸோ ஒரு ஓப்பன் வெசலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். The particles of liquid absorb energy from the surrounding to regain the energy lost during evaporation. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்கிற எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுறது மூலயமா எனர்ஜி லாஸ்ட் டியூரிங் எவாப்ரேஷனில் லாஸ்ட் ஆன எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரீகெயின் பண்ணுது. திஸ் அப்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங் மேக்ஸ் த சரௌண்டிங் கூல்ட். ஸோ இந்த அப்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணுது. What happens when you pour some acetone, nail polish remover, on your palm? The particles gain energy from your palm or surrounding and vaporize, causing the palm to feel cold. So, after a hot sunny day, people sprinkle water on the roof or open ground because lower latent heat of vaporization of water helps to cool the hot surface. So, ஒரு ஹாட் சன்னி டேக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க ஓப்பன் கிரவுண்ட்லேயே இல்லை ரூஃப்லேயும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் சர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து எவாப்ரேஷன் நடக்கிறது மூலிமா அந்த சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கூல் ஆகும். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ pour some acetone, அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர் ஆன் யுவர் ஹேண்ட். ஸோ அதை வந்து நம்ம போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகிறதுனால அந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங் வந்து அது வந்து கூல் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம கையில் போடுறப்போ நம்ம வந்து சில்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. கேன் யூ சைட் சம் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் த டெய்லி லைஃப் வேர் வி கேன் ஃபீல் த எஃபெக்ட் ஆஃப் கூலிங் டியூ டு எவாப்ரேஷன்? ஸோ எவாப்ரேஷன் மூலிமா நமக்கு எஃபெக்ட் ஆஃப் கூலிங் வந்து நம்மளால் எந்தெந்த இடத்துலலாம் சொல்ல முடியும். வை ஷுட் பி இயர் காட்டன் கிளாத்ஸ் இன் சம்மர்? ஸோ சம்மர் அப்போ ஏன் நம்ம வந்து காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணணும்? During summer we possess more because of the mechanism of our body which keep us cool. We know that during evaporation the particle of the surface of the liquid gain energy from the surrounding or body surface and change into vapor. The heat energy equal to the latent heat of vaporization is absorbed from the body, leaving the body cool. Cotton being an absorber of water helps in absorbing the sweat and exposing the atmosphere for easy evaporation. So சம்மர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்வை வரும். ஸோ அந்த ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட மெக்கானிசமில் நம்ம வந்து கூல் பண்ணுறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா வேர்வை அதிகமாக வருது. The particles at the surface of the liquid gain energy from the surrounding or body surface and change into vapor. The heat energy equal to the latent heat of vaporization is absorbed from the body, leaving the body cool. ஸோ எவாப்ரேஷன் நடக்கிறப்ப என்ன நடக்கும்? ஸோ அது இருக்கிற பாடியை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சில் பண்ணும். ஸோ அதோட சரௌண்டிங் வந்து அது சில் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வந்து நம்மளோட சில்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம காட்டன் க்ளோத்ஸை வந்து நம்ம வேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி அட்மாஸ்பியரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக அந்த இடத்துல எவாப்ரேஷன் நடக்கிறதுனால நம்மளோட பாடி வந்து பார்த்திங்கன்னா சில்னஸாக அதிகமாக இருக்குது. Why do we see water droplets on the outer surface of the glass containing ice cold water? So ice cold waterல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன droplets of water வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். Let us see some ice cold water in a tumbler. Soon we will see water droplets on the outer surface of the tumbler. The water vapor present in the hand on coming in the contact with the cold glass of water loses energy and gets converted into liquid shell, which we can see as water droplets. ஸோ அந்த ஐஸ் கோல்ட் வாட்டருக்கு டம்ளருக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அட்டைன் பண்ணி லிக்விட் ஸ்டேட் வந்து மாறுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.